ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸோடைய நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஜிஎஸ் கொஷின்ஸ். இன்டர்வியூ போஸ்ட்டுக்கானது ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ நான் இன்டர்வியூ இது கொஷின் கோட் பார்த்திங்க அப்படின்னா 503. ஸோ இதில் ஜிஎஸ் கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்க அப்படின்னா ஹெச்ஐவி பற்றி கேட்டிருக்காங்க. ஹெச்ஐவி வகை 1 மற்றும் 2 கருத்தில் கொண்டு பின்வரும் 4 சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா இட் இன்ஃபெக்ட்ஸ் மெயின்லி CD4+ T cells அண்ட் மேக்ரோபேஜஸ். முக்கியமாக CD4+ T செல்லையும் மேக்ரோபேஜையும் பாதிக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹெச்ஐவி மெயினாக பாதிக்கிறது T cells தான், CD4 T cells தான். ஸோ இந்த CD4 அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரோட்டீன் ரெசப்டாராக வந்து யூஸ் ஆகும். T செல்ஸோட சர்ஃபேஸில் வந்து இருக்கும். ஸோ CD அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிளஸ்டர் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்றது தான் CDன்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக வந்து ஹெச்ஐவி வைரஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா CD4+ T cells அண்ட் மேக்ரோபேஜஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் லைசஸ் CD4+ T cells பிரேக் த மேக்ரோபேஜஸ் பர்சிஸ்டன்ட்லி. அதாவது CD4 T செல்களை உடைச்சி மேக்ரோபேஜ்களை தொடர்ந்து பாதிக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது அந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டாக. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நீண்டகால செல்களை தாக்கி நோய் காரணியை தேக்கி வைக்கிறது அப்படின்ட்டுருக்காங்க. அதுவும் வந்து கரெக்டு தான். ஸோ இன்ஃபெக்ட்ஸ் லாங் லிவ்டு செல்ஸ். ப்ரைமரி ரிசர்வாயரே எது அப்படின்னு பார்த்தோம்னா CD4+ T மெமரி செல்ஸ் தான். ஸோ அதை வந்து இன்ஃபெக்ட் பண்ணி தான் வைரஸ் வந்து ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இன்ஃபெக்டட் மோனோசைட்ஸ் ஸ்ப்ரெட் டு பிரெயின் காஷிங் டிமென்சியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோனோசைட்டுகளை பாதித்து மூளைக்கு பரப்பி பைத்தியம் என்ற நிலையை அடைய செய்கிறது. ஸோ மறதி நோய் வந்து அதிகமாகும், உங்களுடைய மனநிலையிலையும் மாற்றம் ஏற்படும். ஸோ மோனோசைட்ஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்ட்டுருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு தான். ஹெச்ஐவி 1, 2 2 டைப்லையுமே. தீம் ஃபார் எர்த் டே 2020 2020ஆம் ஆண்டில் பூமி தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளைமேட் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான். 2020க்கானது 25ல் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். வெப்பமண்டல முள் மற்றும் வெப்பமண்டல பாலைவன வகைகளை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவை அரை பாலைவனங்கள் மற்றும் பாலைவனங்களுடன் தொடர்புடையவை. அதாவது ட்ராபிக்கல் தோன், ட்ராபிக்கல் டெசர்ட் டைப் பற்றி ட்ரூ ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தீஸ் ஆர் அசோசியேட்டட் வித் செமி டெசர்ட்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும். அடுத்தது பத்மஸ்ரீ அவார்டிஸ் கொடுத்துட்டா அவங்க எந்த ஃபீல்டோட ரிலேட் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2025க்கானது முதல்ல கொடுத்துருக்கிறது புரிசை கண்ணப்ப சம்பந்தன் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த துறையோடு அவர் தொடர்புடையவர் அப்படின்னா கலை. அஸ்வின் விளையாட்டு. சீனி விஸ்வநாதன் அப்படின்னு பார்த்தோன்னா இலக்கியம் மற்றும் கல்வி. ஆர்ஜி சந்திரமோகன் வந்து வர்த்தகம் மற்றும் தொழில், ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். அடுத்ததாக பிரிட்டிஷாரின் செல்வ சுரண்டல் கோட்பாடு இந்தியாவை எவ்வாறு பாதித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏழ்மை மற்றும் பஞ்சம், பொருளாதார வளர்ச்சியின் தேக்கம். வரி சுமை குறைவா அப்படின்னா அது வராது. ஸோ ஃபஸ்ட்டும் செகண்டும் ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். அடுத்ததாக 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சம்பு இந்து கடவுளின் மற்றொரு பெயராகும். இவர் வேதகால கடவுளான ருத்ரனோடு அடையாளப்படுத்தப்படுகிறார். இந்த கூற்றுகள் எந்த கடவுளை பற்றி விவரிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா சிவன். அகமது நகரின் நிசாம் ஷாஹி அரசினை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மாலிக் அகமது. அடுத்த மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. அபாலிஷன் ஆஃப் ஜிஸ்யாவை ஒழித்தல் அப்படின்னு பார்த்தோன்னா கிபி 1564. புனித பயண வரியை ஒழித்தல் அப்படின்னு பார்த்தோன்னா 1563. போர்க்கைதிகளை அடிமைகளாக வைத்திருத்தலை ஒழித்தல் அப்படின்னா 1562. பைராம் கான் வீழ்ச்சி 1560. அடுத்ததாக கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. மனித உரிமைகள் என்பது சட்ட உரிமைகள். ஹியூமன் ரைட்ஸ் இஸ் அ லீகல் ரைட்டா அப்படின்னா கரெக்டு தான். ஸோ சட்டத்தால் இயற்றப்பட்டது, சட்டத்தால் கொண்டு வரப்பட்டதெல்லாம் லீகல் ரைட்டு. காரணம் மனித உயிர்கள் உரிமைகள் கொண்டிருக்கும் பொழுது அரசு அதற்குரிய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய கடமைகளை கொண்டிருக்கிறது அப்படின்ட்டுருக்காங்க. ரெண்டுமே வந்து கரெக்டு தான். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் தான். இந்திய உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் அதிகாரம் யாரால் வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா பாராளுமன்றம். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோடைய நம்பரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பாராளுமன்றத்துக்கிட்ட தான் இருக்குது. உங்களுக்கான ஒரு கேள்வி, ஹைகோர்ட் ஜட்ஜஸோட நம்பர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த கொஷின் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. அரசமைப்பு நிர்ணய சபை குழுக்கள் அதோட
தலைவர்களாக யார் யார் இருந்திருக்காங்க, அதில் பொருத்தமான இணையை வந்து கேட்டிருக்காங்க. நடைமுறை விதிகள் குழு அப்படின்னு எடுத்துட்டோன்னா, அதாவது கமிட்டி இன் த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான். யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஒன்றிய அரசமைப்பு குழுவோடைய தலைவராக ஜேபி கிருபால்னி இருந்தாரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பார். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் ஆலோசனை குழு, வல்லபாய் பட்டேல், அது வந்து கரெக்டாக தான். ஸ்டேட்ஸ் கமிட்டி, அதாவது மாநிலங்களுக்கான குழு வந்து ஹெச்சி முகர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஜவஹர்லால் நேரு தான் இதோடைய தலைவராக இருந்திருப்பார். ஸோ ஃபஸ்ட்டும் தேர்டு பேரும் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்ததான் மக்களவையில் அதிக இடங்களை கொண்ட மாநிலம் எது? ஸ்டேட் தட் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் த ஹவுஸ் ஆஃப் பீப்புள், லோக்சபாவில் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கிற ஆப்ஷனில் வந்து மத்திய பிரதேஷ் 29 சீட்ஸ் வந்து இருக்குது. அதை தொடர்ந்து கர்நாடகா 28 சீட்ஸு, குஜராத் 26 சீட்ஸு, ஒடிசா 21 சீட்ஸ். ஸோ மக்களவையில் இங்கே இருக்க 4 ஆப்ஷனில் அதிக இடங்களை கொண்ட மாநிலம்னா மத்திய பிரதேசம். இந்திய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டம் எங்கு நடைபெறுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜாயிண்ட் சிட்டிங்ஸ் ஆஃப் 2 ஹவுசஸ் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட் டேக் பிளேஸ் இன் த சென்ட்ரல் ஹால் ஆஃப் பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்தோடைய மைய மண்டபத்தில் நடக்கும். ஜெர்மனியின் புதிய அதிபராக விரைவில் பொறுப்பேற்க உள்ள ஃபெடரிக் மர்ஸ் எக்கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் யூனியன் பார்ட்டி, கிறிஸ்துவ ஜனநாயக ஐக்கிய கட்சியை சேர்ந்தவர் தான். மே 6ஆம் தேதியே அவர் புதிய அதிபராக பொறுப்பேற்றுட்டார். ஸோ ஜெர்மனியோடைய அதிபர் அப்படின்னு கேட்டால் ஃபெடரிக் மர்ஸ். அடுத்ததாக குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது மாநில அவையின் சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது என்று எந்த அரசியல் சாசன விதி கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 59. ஸோ ஆர்டிகல் 59 தான் கண்டிஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃபீஸ் பற்றி சொல்லக்கூடியது. பின்வரும் வகைகளில் உள்ள மக்களில் தங்கள் இந்திய குடியுரிமையை யாரெல்லாம் பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்ட்டுருக்காங்க. அதாவது யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து வாங்க முடியும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் காமன்வெல்த் கண்ட்ரிஸ், காமன்வெல்த் நாடுகளுடைய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து வாங்க முடியும். ரெண்டாவது வந்து மைனர் சில்ட்ரன் ஆஃப் இந்தியன் பேரண்ட்ஸ், இந்திய பெற்றோரின் குழந்தைகள், அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த வம்சாவளி மூலமே கிடைக்கும், ஆனாலும் ரெஜிஸ்டர் பண்ணணும். குழந்த பிறந்து 1 வருஷத்துக்குள்ளே இந்திய தூதரகத்தில் அந்த குழந்தையோட பர்த்தை வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கான சிட்டிசன்ஷிப் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக தான் கிடைக்கும். 3வது ஆப்ஷன் இந்திய குடிமகனை மணந்த பெண்கள். 4வது இந்திய வம்சாவளி குழந்தைகள். இவங்க எல்லாருமே வந்து பதிவு செஞ்சதுக்கப்புறம் தான், ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக தான் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து வாங்க முடியும். எல்லா ஆப்ஷனுமே இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்ததாக பின்வரும் கூற்றுகளில் எவை நீதி கட்சியை பற்றி உண்மையானவை அப்படின்றாங்க. இந்தியாவில் பிராமணர் அல்லாத இயக்கங்களுக்கு அடித்தளம் இட்டது நீதி கட்சி. நீதி கட்சி ஆட்சியில் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டது. நீதி கட்சி இந்தியா முழுவதும் தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தது அப்படிங்கிறது தப்பு. ஸோ ஹோம் ரூல் மூமெண்ட்டெல்லாம் வந்து இன்னும் சொல்லப்போனால் தன்னாட்சி இயக்கத்துக்கு எதிராக தான் நீதி கட்சி இருந்திருக்கும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 4th ஸ்டேட்மெண்ட் நீதி கட்சி இந்து மத ஒழிப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்ட்ரடியூஸ்ட் ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது கரெக்டு தான். இங்கே வந்து மத ஒழிப்பு சட்டம்லாம் இல்லை, இந்து மத அறக்கட்டளை சட்டத்தை வந்து நீதி கட்சி அறிமுகப்படுத்தினது. ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th கரெக்டாக இருக்குது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. அடுத்தது பின்வரும் சுகாதார திட்டங்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டம், நேஷனல் மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தோம்னா 1958. நேஷனல் ஃபைலேரியா கண்ட்ரோல் ப்ரோக்ராம், தேசிய யானைக்கால் நோய் தடுப்பு திட்டம் 1955. நேஷனல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம், குடும்ப கட்டுப்பாடு குடும்ப நலத்திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 1952. நேஷ்னல் ஸ்மால் பாக்ஸ் எராடிகேஷன் ப்ரோக்ராம், தேசிய பெரியம்மை ஒழிப்பு திட்டம் அப்படின்னா 1962. ஸோ 3, 2, 1, 4 இதுதான் வந்து பி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்ததாக வெல்ஃபேர் ஸ்கீமை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐசிடிஎஸ், இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா டு ப்ரொவைட் ஃபுட் டு சில்ட்ரன் அண்டர் 6 years அண்ட் தேர் மதர்ஸ். அதாவது ஐசிடிஎஸ் வந்து 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் அவர்களின் தாய்மார்களுக்கும் சத்துணவு வழங்குதல்.
செகண்டு NULM நேஷ்னல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன், நகர்ப்புறங்களில் வறுமையை குறைத்தல் அப்படிங்கிறது. தேர்ட் ஒன் வந்து HRIDAY. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹெரிட்டேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஆக்மெண்டேஷன் யோஜனா 2015 கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா பாரம்பரிய நகரங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாரம்பரிய நகரங்களை பாதுகாத்து புத்துயிர் பெற செய்தல் HRIDA. அடுத்தது NSAP. ஸோ நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் 1995 கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா முதியோர், விதவை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியம் வழங்குதல். ஸோ இதுதான். ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். அடுத்ததாக கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. புள்ளி விவரப்படி இந்தியாவில் வேலையின்மையின் விகிதம் குறைவாக உள்ளது. எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இப்போ கம்மியாக இருக்கான்னா இல்லை. ரெண்டாவது வந்து இந்திய பொருளாதாரம் அதன் மிகப்பெரிய மக்கள் தொகையை பராமரிக்க போதுமான தரமான வேலைகளை உருவாக்குகிறது அப்படிங்கிறதும் தப்பு தான். ஸோ ரெண்டுமே வந்து தப்பு. அடுத்ததாக மானிய உதவிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட் பற்றி கேட்டிருக்காங்க. கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட் ஆர் கவர்ன் பை யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசால் நிர்வகிக்கப்படுதா அப்படின்னா அது கரெக்டு தான். ஸோ ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, யூனியன் கவர்மெண்ட் வந்து அது செயல்படுத்துகிறாங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உதவி மானியங்கள் பிரிவு 275 உதவி தேவைப்படும் மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது மற்றும் அவற்றின் அளவு நிதி ஆணையத்தால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 275 அப்படிங்கிறது கரெக்டு தான். அதை டிசைட் பண்ணுறதும் ஃபைனான்ஸ் கமிஷன் தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிவு 275 கீழ் மானியங்களின் விநியோகம் 2ஆம் நிதி ஆணையத்தால் பல கொள்கைகளை வகுத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 4th ஃபைனான்ஸ் கமிஷன் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேர்டு வந்து தப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டும் செகண்டும் சரிதான். அடுத்த கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஈக்விட்டபிள் க்ரோத் அக்ராஸ் தமிழ்நாடு. ஸோ அதாவது தமிழ்நாடு முழுவதும் நேர்மையான வளர்ச்சி அப்படின்ற தொடர்பான கூற்றுகளில் எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ஸ்டேட்மெண்ட், மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50% மாநிலத்தின் 25% பகுதிகளில் பரவியுள்ளது அப்படிங்கிறது கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், நாட்டின் மக்கள் தொகையில் 6% தமிழ்நாட்டில் உள்ளனர். ஸோ தமிழ்நாடோடைய பாப்புலேஷன் வந்து கண்ட்ரி பாப்புலேஷனில் 6% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறது கரெக்டு தான். ஸோ இங்கே வந்து தப்புன்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டோடைய பெர் கேபிட்டா இன்கம் 1.75 டைம்ஸ் வந்து நேஷ்னல் ஆவரேஜோடு கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தனிநபர் வருமானம் 1.75 மடங்கு அதிகம் கிடையாது, 1.6 மடங்கு அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்கானமிக் சர்வேயில் வந்து ரீசெண்டாக வெளியிட்டிருப்பாங்க. இது எல்லாமே வந்து அந்த எக்கானமிக் சர்வேலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்து கரெக்டாக இருக்குது, ஆனால் ஆன்சர் கீழே வந்து தப்பாக இருக்கும். அடுத்ததாக பின்வருவனவற்றில் நிதி ஆயோக் பற்றி எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொள்கைகள் உருவாக்கப்பட்டு பின்னர் மாநிலங்களுடன் கலந்து ஆலோசிக்கப்படுகிறது அப்படிங்கிறது கரெக்டு. கொள்கைகளை திணிக்கக்கூடிய அதிகாரம் இதுக்கு கிடையாது, நிதி ஒதுக்கக்கூடிய அதிகாரமும் இது கிடையாது. நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்து அவங்க ஆலோசனை குழுவாக தான் செயல்படுவாங்க, அவங்க வந்து அதுக்கான அதிகாரம் வந்து அவங்கக்கிட்ட கிடையாது. ஸோ தேர்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டாக இருக்குது. பொருளாதார வளர்ச்சி அடைய எந்த ஆண்டில் LPG மாதிரி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக LPG மாடல் 1991 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கிறது தான் LPG. அடுத்ததாக சரியான கூற்றினை தேர்வு செய்க. அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் வாராந்திர பத்திரிகை ஒன்றை தொடங்கினார். அது வந்து கரெக்டு. சராம்பூர் மத பரப்பாளர்களே இந்தியாவிற்கு 2ஆவதாக வருகை தந்த நற்செய்தி மறை பணியாளர் ஆவர் அப்படிங்கிறது தப்பு. ரஹ்மனாய் மத்தியஸ்ரன் சபா என்ற அமைப்பை 1851 பௌத்தர்கள் நிறுவினார்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு தான். பார்சி இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் இதை ஆரம்பிச்சிருப்பாங்க, இங்கே பௌத்தர்கள்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஷின், கீழ்கண்டவற்றுள் மாடசாமி பற்றிய உண்மையான கூற்றினை கூறு. இவர் வஉசியின் வலது கையாக இருந்தவர், ஜெர்மனிக்கு தப்பிச் சென்றார், ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்திருந்தார் அப்படிங்கிறது தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு வஉசியின் வலது கையாக இருந்தவர் கரெக்டு, ஜெர்மனிக்கு தப்பிச் சென்றார் அப்படிங்கிறதும் கரெக்டு. ஸோ
தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அந்த புக் எடுத்து படிச்சிங்கன்னாவே தெரியும். மாடசாமி பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்து கரெக்டாக இருக்குது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. பின்வரும் எழுத்தாளர்களில் சிந்து சமவெளி மக்கள் அமைதி விரும்புபவர்கள் மற்றும் போர்க்குணமற்றவர்கள் என்று யார் கூறுகின்றார் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்கி. அடுத்ததாக சோழ அரசர்கள் கொடுத்துருக்காங்க. அவங்கள வந்து கால வரிசைப்படி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து முதலாம் ராஜராஜ சோழன். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா முதலாம் முதலாம் குலோத்துங்கனுடைய மகன் தான் விக்ரம சோழன். அவருடைய மகன் தான் இரண்டாம் குலோத்துங்கன். ஸோ 1, 3, 2, 4 தான் கரெக்டு. அடுத்ததாக மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசின் குப்தா அமைச்சர்களுடன் சரியாக பொருத்துக. மகா தண்டநாயக்கா அப்படின்னு பார்த்தோன்னா தலைமை நீதிபதி. தண்டோபர்ஷிகா அப்படின்னா காவல்துறை தலைவர். மகாசாந்தி விக்ரஹிகா வெளியுறவு அமைச்சர். மகாக்ஷ பத்தாலிகா அப்படின்னு பார்த்தோன்னா தலைமை பதிவு காப்பாளர். ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். இடும்பை தருவனவாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஸோ இடும்பை அப்படின்னா துன்பம் தரக்கூடியதாக எது இருக்குது அப்படின்னா ஆராயாது கொள்ளும் நட்பு, ஆராய்ந்து தெளிந்தவனிடம் ஐயப்படுதல் அப்படிங்கிறது தான். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் அப்படின்றது தான் திருக்குறள். அதாவது ஆராயாமல் நட்பு கொள்றதும், அப்படி ஆராய்ஞ்சிட்டு நட்பு கொண்டதுக்கு அப்புறம் சந்தேகப்படுறதும் தீராத துன்பத்தை தரும் அப்படிங்கிறது தான் குறள். ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்து கரெக்டு. அடுத்ததாக அறிவை நிரப்பிக்கொள்வதற்கேற்ற நூல்களை கற்று அறிவை திரட்டி கொள்ளாமல் ஒருவன் அவையின் கண் ஒரு பொருள் பற்றி பேசுவது என்ற கருத்து எந்த திருக்குறள் உவமையோடு பொருந்துகிறது என்பதை கூறுக அப்படின்ட்டுருக்காங்க. அரங்கின்றி வட்டாடியற்றே அப்படின்னு வரும். அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ளல் அப்படிங்கிறது தான் திருக்குறள். அதாவது நூல்களெல்லாம் அறிவை வந்து வளர்த்துக்கிறதுக்கான நூல்கள்லாம் படிக்காமல் சான்றோர் இருக்கக்கூடிய சான்றோர்களோட அவையில் வந்து அவங்களோட பேசுகிறது அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? கட்டம் இல்லாமலே தாயம் உருட்டுறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த குறள். ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். அடுத்ததாக பின்வருவனவற்றை வள்ளுவர் வழி வரிசைப்படுத்துக. காத்தல், இயற்றல், ஈட்டல், காத்த வகுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படிங்கிறது தான் குறள். ஸோ இயற்றல், ஈட்டல், காத்தல், காத்த வகுத்தல் 2, 3, 1, 4 அப்படிங்கிறது தான் ஆப்ஷன். அன்பளிப்பு என்ற சிறுகதை நூலின் ஆசிரியர் வந்து கு. அழகிரிசாமி. அடுத்ததாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அகலாய்வு இடங்களையும் அகலாய்வாளர்களையும் சரியாக பொறுத்துக. பூம்புகார் அகலாய்வு அப்படின்னாலே நடன காசிநாதன். இந்த ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சிருந்தாவே கரெக்டாக இருந்திருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பூம்புகார் அகலாய்வு நடன காசிநாதன். வெள்ளலூர் அகலாய்வு அப்படின்னு பார்த்தோன்னா பூங்குன்றன். கொடுமணல் அகலாய்வு சுப்புராயலு. கரூர் அகலாய்வு நாகசாமி. அடுத்த கொஸ்டின், பல்வேறு உபயோகங்களுக்கு பயன்படும் நமது பாரம்பரிய ஆற்றல் வளங்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா மரபுசார ஆற்றல் மூலங்கள். அதாவது ட்ரெடிஷ்னல் எனர்ஜி சோர்ஸஸை நம்ம எப்படி சொல்வோம்? கன்வென்ஷனல் சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்வோம். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. பாலிட்டின் குரோமோசோம் 1000 DNA மூலக்கூறுகளை கொண்டவை. குரோமோசோம்கள் இரட்டிப்படைதலினால் ஏற்படுகிறது. Polytene chromosomes contain about 1000 DNA molecules caused by duplication of chromosomes. பாலிட்டீன் குரோமோசோம் அப்படிங்கிறது ஜெயண்ட் குரோமோசோம், பெரிய குரோமோசோம். அதில் 1000 DNA மாலிகுல்ஸ் வந்து இருக்கும். அதாவது செல் டிவிஷன் போகாமலே ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு கூற்று வந்து கரெக்டு தான். They are found in the growing oocytes of most animals except mammals. பாலூட்டிகளை தவிர இவை பெரும்பாலான வளர்கின்ற விலங்குகளின் முட்டைகளில் காணப்படுகிறது அப்படிங்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு, பட் அதுக்கான காரணம் இது கிடையாது. பாலூட்டிகளை தவிர வேறு பெரும்பாலான வளர்கின்ற விலங்குகளின் முட்டைகளில் காணப்படுவது லாம்ப்ரஷ் குரோமோசோம், பாலிட்டீன் குரோமோசோம் கிடையாது. ஸோ அசெஷன் வந்து கரெக்டு, ரீசன் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ள பூச்சிக்கொல்லி எது? பெஸ்டிசைடு வந்து எது பேன் பண்ணாங்க அப்படின்னா எண்டோசல்ஃபான். இது வந்து 2010 to 11 வந்து பேன் பண்ணியிருப்பாங்க எண்டோசல்ஃபான். மனிதனால் உருவாக்கப்படும் மாசுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேன்மேட் சோர்சஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் வந்து எப்படி சொல்லுவோம்? ஆந்த்ரோபோஜெனிக் பொல்யூட்டன்ஸ், மானுடவியல் மாசுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லேக்ஸ் கொடுத்துருது எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொல்லேறு ஏரி அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்திர பிரதேசம். அடுத்ததாக லோக்டாக் ஏரி, இது வந்து மணிப்பூரில் இருக்குது, மணிப்பூர் இம்பாலில் இருக்கும்.
சாம்பார் ஏரி ராஜஸ்தானில் இருக்குது. இதுதான் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இன்லேண்ட் சலைன் லேக் அப்படின்னா சாம்பார் ஏரி தான். அடுத்ததாக வந்து சாசம் கோட்டா ஏரி அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படின்னா இந்த சாசம் கோட்டா லேக் தான் கேரளாவில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். அடுத்ததாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பின்வரும் ரயில்வே மண்டலங்களை அவற்றின் தலைமையகத்துடன் பொருத்தும். தென்கிழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கத்தா, தெற்கு மத்திய அப்படின்னு பார்த்தோம்னா செகந்திராபாத், கிழக்கு கடற்கரை புவனேஸ்வர், மேற்கு மத்திய அப்படின்னா ஜபல்பூர், சவுத் ஈஸ்டர்ன் அப்படின்னா கொல்கத்தா, சவுத் சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா செகந்திராபாத், ஈஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா புவனேஸ்வர், வெஸ்ட் சென்ட்ரல் அப்படின்னா ஜபல்பூர். அடுத்தது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? அனைத்து இந்திய சங்கங்களையும் தேசிய அரசியல் சங்கங்களின் கீழ் ஒன்றிணைக்க பல இந்தியர்கள் முற்பட்டனர். ஆனால் அதற்கு இறுதி வடிவம் கொடுத்த பெருமை ஏஓ ஹியூமை சாரும் அப்படிங்கிறது கரெக்டு தான். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் 1885 டிசம்பர் மாதத்தில் கல்கத்தாவில் நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் கூட்டமே பாம்பேயில் தான் நடந்திருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. மூணாவது, இது WC பானர்ஜி தலைமையில் நடைபெற்றது அப்படிங்கிறது கரெக்ட். ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து கரெக்ட். அடுத்ததான் 3 இணை கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராதா காந்த தேவ் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன், பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தின் முதல் தலைவரா அப்படின்னு கேட்டால் கரெக்டு தான். இவர் தான் பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தின் முதல் தலைவர். ரெண்டாவது, சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனோடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கஜலு லக்ஷ்மி நரசு செட்டி அப்படிங்கிறதும் கரெக்டு தான். இந்திய சங்கத்தின் நிறுவனர் ஃபவுண்டர் ஆஃப் த இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. ஸோ 3மே வந்து கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு கீழே வந்து சின்னு கொடுத்துருப்பாங்க, டி வந்து கரெக்ட் ஆப்ஷன் தான். அடுத்தது அசஸ் ரீசன் கொடுத்துருக்காங்க. ராபர்ட் டி நொபலியின் மொழித்திறன் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் விரிவாக எழுத உதவியது. இவர் தமிழ் உரைநடையின் தந்தை என கருதப்படுகிறார். கூற்று வந்து கரெக்டு தான். போர்ச்சுகீசியர் தங்களது ரோமன் கத்தோலிக் குருமார்களை கீழை நாடுகளுக்கு அனுப்பி ஆயிரக்கணக்கான பரதவர்களை கத்தோலிக் கிறித்துவ மதம் ஏற்க செய்தனர் அப்படிங்கிறது தப்பு. ஸோ கூற்று வந்து சரிதான், காரணம் வந்து தப்பாக இருக்குது. அடுத்த கொஷின், குப்தர்களின் ஆட்சி காலத்தில் அமாத்தியாக்களுக்கும் மந்திரிகளுக்கும் இடையிலான தெளிவான வேறுபாட்டை பின்வருவனவற்றுள் எந்த நூல் கூறுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா கமண்டக நிதி சாஸ்திரம் அப்படிங்கிறது. அடுத்த மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இண்டஸ் வேலி சைட்ஸு எந்தெந்த இடங்களில் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. தைமதாபாத் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா, பஹத்ரே அப்படிங்கிறது குஜராத், ருபார் பஞ்சாப், காலிபங்கன் ராஜஸ்தான். ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். பின்னுரை இயங்குதல் நிராகரித்தல் கோட்பாட்டின்படி உச்சநீதிமன்றம் விதித்துள்ள பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? அதாவது டாக்ட்ரைன் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங், அது ரிலேட்டடாக சுப்ரீம் கோர்ட் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழில் வருங்கால மீறல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து ஏதாவது ஒரு லாவோ ஏதாவது வந்து புதுசாக கொண்டு வராங்க அப்படின்னா இனிமே வர கேசஸில் தான் வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே தீர்ப்பு வழங்கின ஒரு கேஸ்லையோ ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களையோ மாற்றுற வகையில் அந்த தீர்ப்பு வந்து இருக்காது. அதாவது கொண்டு வர எதுவும் வந்து இருக்காது. இனிமேல் வரக்கூடியதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதை தான் வந்து வருங்கால மீறல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டாக்ட்ரைன் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் இது வந்து முறையாக உறுதிப்படுத்தினது அப்படின்னா கோலக்நாத் கேஸில் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ 2024 ஒரு கேஸ் வந்திருக்கும். மினரல் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வர்சஸ் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு இடையில் ஒரு கேஸ் வந்திருக்கும். ஸோ அதில் வந்து இந்த ராயல்ட்டி அப்படின்னு ஒன்று போடுவாங்க. மாநிலங்களுடைய கனிம வளங்களை எடுக்கிறதுல அது மாநில சட்டமன்றங்கள் வந்து வரி விதிக்கலாம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. இது முந்தைய கேஸில் வந்து வேறு தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. ராயல்ட்டி அப்படிங்கிறது ஒரு டேக்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த கேஸில் வந்து ராயல்ட்டி வந்து டேக்ஸ் கிடையாது, அதாவது ஜிஎஸ்டிக்குள்ளே வராது. மாநிலங்களுடைய கனிம வளத்தை பயன்படுத்துறதுக்காக அந்த நிறுவனங்கள் செலுத்தக்கூடிய கட்டணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை விதிக்கிறதுக்கான உரிமை வந்து மாநில சட்டமன்றங்களுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த கேசஸில் சொல்லியிருந்தாங்களே, ஸோ அது வந்து இப்போ சொன்னது மூலமாக மாறாது. ஏற்கனவே சொன்னது தான். இனிமே வந்து இந்த டாக்ட்ரைன் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் அப்படிங்கிறது வந்து இனி வரக்கூடிய கேசஸில் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ராயல்ட்டி அப்படிங்கிறது டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிறது இனி வரும் கேசஸில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா அரசமைப்பு சட்டம் தொடர்பான விஷயங்களில் மட்டும் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது கரெக்டு.
செகண்ட் ஆப்ஷன் வந்து உச்சநீதிமன்றம் மட்டுமே கோட்பாட்டினை செயல்படுத்தும் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். முன்மேவு தன்மையுடன் முந்தைய வழக்கின் முடிவினை மறுதளிக்கும், அதாவது இட் ஓவர் ரூல்ஸ் அண்ட் ஓல்டு ப்ரெசிடென்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ்லி அப்படிங்கிறது தப்பு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது ஏற்கனவே இருந்ததெல்லாம் எதையும் மாற்றாது, இனிமேல் வரக்கூடியதில் அப்ளை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக மக்களாட்சியின் மீதான அனைத்து கட்டுப்பாட்டு முறைகளிலும் கூட்டாட்சி மிகவும் பயனுள்ளதாகவும் இணக்கமாகவும் இருந்து வருகிறது. கூட்டாட்சி முறையில் இறையாண்மை அதிகாரத்தை பிரிப்பதன் மூலம் அதனை கட்டுப்படுத்தி வரையறுப்பதுடன் அரசாங்கத்திற்கு சில வரையறுக்கப்பட்ட உரிமைகளை மட்டுமே வழங்குகிறது என கூறியவர் ஆக்டன் பிரபு, லார்ட் ஆக்டன். அடுத்ததான் ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க, மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 243D அப்படின்னு பார்த்தோன்னா இடஒதுக்கீட்டு இடங்கள், ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ். ஆர்டிகல் 243E பார்த்தோம் அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத்து, ஊராட்சிகளுடைய பதவிக்காலம். ஆர்டிகல் 243J ஆடிட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து, ஊராட்சிகளின் கணக்குகள் தணிக்கை. ஆர்டிகல் 243K அப்படின்னு பார்த்தோன்னா எலெக்ஷன் ஆஃப் பஞ்சாயத்து, ஊராட்சிகளின் தேர்தல்கள். கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஆளுநர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, மறைமுகமாகவும் தேர்தல் குழுவினால் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. ஸோ அது வந்து கரெக்டு தான். ஸோ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறமா இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். செகண்டு, ஆளுநர் அலுவலகமானது அரசியலமைப்பு அடிப்படையிலான சுதந்திரமானதாகும். ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் இஸ் த இண்டிபெண்ட் கான்ஸ்டியூஷனல் ஆஃபீஸ் அப்படின்னா அது கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், த கவர்னர் இஸ் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டா அப்படின்னா கிடையாது. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டு தான் கவர்னர். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் யார்? சீஃப் மினிஸ்டர் வருவார். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஃபோர்த்து, த அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஸ்டேட் ஜுடிஷரியா அப்படின்னா அதுவும் தப்பு தான். ஸோ மாநிலத்தோடைய தலைமை வழக்கறிஞர் மாநில நீதித்துறையோடைய ஒரு அங்கமாவார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு தான். ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்ததான் அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அடிப்படை உரிமைகள் குறித்து கீழ்கண்டவற்றுள் எது எவை சரி அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், நிர்வாகம் மற்றும் சட்டம் இயற்றத்துறையின் அதிகாரங்களுக்கு வரம்புகளாக உள்ளன. இட் ஆக்ட்ஸ் அஸ் அ லிமிடேஷன்ஸ் அப்பான் த பவர்ஸ் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா அது வந்து கரெக்டு தான். இட் கன்ஃபர்ஸ் பவர்ஸ் அப்பான் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர், அதாவது நிர்வாகம் மற்றும் சட்டம் இயற்றத்துறை ஆகியவற்றிற்கு அதிகாரம் அளிக்குது அப்படின்னா கிடையாது. அதிகார வரம்புகளுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அடிப்படை உரிமைகளின் ஊற்றுக்கண்ணாக நீதித்துறை உள்ளது அப்படிங்கிறது தமிழில் கரெக்டாக தான் இருக்குது. பட் இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் ஜுடிஷரி, நீதித்துறையிலிருந்து அடிப்படை உரிமைகள் வந்து உருவானதா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்லேஷன் வந்து கீழே தப்பாக இருக்குது. இங்கிலீஷ் கொஷின் பார்க்கும்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு தான், ஃபஸ்ட்டு மட்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ எப்போவுமே இங்கிலீஷ் கொஷின்ஸை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே அடிப்படை உரிமைகளின் ஊற்றுக்கண்ணாக நீதித்துறை இருக்கிறதுங்கிறது கரெக்டு தான். பட் நீங்கள் இங்கே இங்கிலீஷ் கொஷினை பார்க்கும்போது வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. பின்வரும் விதிகளில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை எந்த விதிகள் விவரிக்கிறது? ஸோ டிபிஎஸ்பி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 36 to 51. முன்னுரையில் காணப்படும் மதசார்பற்ற, சோஷலிச, ஒருமைப்பாடு போன்ற சொற்கள் எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976. நீதி கட்சி உருவான ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா 1916. 1920 தமிழ்நாடு சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய முதல் பட்டியலின தலைவர் அப்படின்னு பார்த்தோன்னா MC ராஜா. இந்திய அரசியல் சட்டத்தின் எந்த சரத்து குழந்தைகளை தொழிற்சாலை, சுரங்கம் அல்லது எந்த ஆபத்தான தொழிலிலும் பணியமர்த்தக்கூடாது என கூறுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 24. அடுத்ததாக, ஐக்கிய நாடுகளின் பொது சபை தேசிய அல்லது இனம், மதம் மற்றும் மொழி சார்ந்த சிறுபான்மையினரின் உரிமைகள் குறித்த பிரகடனத்தை டேஷ் அன்று ஏற்றுக்கொண்டது. யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி அடாப்டட் த டிக்ளரேஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் belonging to national or ethnic, religious and linguistic minorities on அப்படின்னு பார்த்தோன்னா டிசம்பர் 18, 1992 அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்ததாக, குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் 2012 போக்சோ ஆக்ட்.
குறித்து பின்வரும் அறிக்கைகளை கருத்தில் கொள்ளுங்கள். பின்வரும் எந்த அறிக்கை சரியானது? ஸோ போக்சோ, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012. அது ரிலேட்டடாக எது சரி அப்படின்னு பார்க்கலாம். முதல் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா, அசம்பாவிதமான புகைப்பட குற்றங்களுக்கான தண்டனை குறைந்தது 3 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 5 ஆண்டுகள். ஸோ அதாவது ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க அப்படின்னா 5 ஆண்டுகள், அடுத்தடுத்து பண்ணும்போது 7 ஆண்டு சிறை தண்டனை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தப்பாக இருக்குது. குற்றம் தொடர்பாக அறிக்கையிட தவறுவதற்கான தண்டனை 6 மாதங்கள் வரை சிறை மற்றும் அபராதம் அல்லது இரண்டும். அதாவது பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபெயிலியர் டு ரிப்போர்ட் அண்ட் அஃபென்ஸ் இஸ் இம்ப்ரிஷன்மெண்ட் அப் டு 6 months வித் ஃபைன் ஆர் போத் அப்படிங்கிறது கரெக்டு தான். குற்றத்திற்கு உதவியதற்கான தண்டனை 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது தப்பு. அதாவது குற்றத்தோட தன்மையை பொறுத்து அந்த தண்டனை வந்து மாறுபடும். 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது இல்லை. சி ஆப்ஷன் வந்து தப்பு. 4th ஸ்டேட்மெண்ட்டு, ஊடுருவும் பாலியல் தாக்குதலுக்கான தண்டனை 7 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7 ஆண்டுகள் இல்லை, மினிமமே 10 years, 10 ஆண்டுகள் அல்லது ஆயுள் தண்டனை. ஸோ இதில் வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பி மட்டும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்ததாக காலவரிசைப்படி மக்கள் தொகை மாறுபாட்டின் பின்வரும் கட்டத்தை ஒழுங்குபடுத்தவும். அதாவது ஸ்டேஜஸ் ஆஃப் டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹை பர்த் ரேட், ஹை டெத் ரேட். ஸோ இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும்போது தான், ஹைலி ஈக்குவலாக இருக்கும்போது ஸ்டேபிள் பாப்புலேஷன் வந்து இருக்கும். அது வந்து அதாவது இந்த ஸ்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா டெமோகிராஃபிக் டிரான்சிஷனில் 4 இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஹை பர்த் ரேட்டு, ஹை டெத் ரேட் அப்படிங்கிறது. செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹை பர்த் ரேட்டு, லோ டெத் ரேட்டு. ஏன் இந்த லோ டெத் ரேட் வரும் அப்படின்னா ஹெல்த் கேரு, சானிடேஷன், அதுக்கப்புறம் ஃபுட் ப்ரொடக்ஷன், இதன் மூலமாக வந்து அந்த டெத் ரேட்டை வந்து கம்மி பண்ணுறோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா பர்த் ரேட் வந்து அதிகமாகும், ரேபிட் பாப்புலேஷன் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பர்த் ரேட் வந்து கம்மியாயிட்டே போகும். 4th ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லோ பர்த் ரேட்டு, லோ டெத் ரேட்டு. ஸோ ரெண்டுமே வந்து கம்மியாகிறது. ஸோ இதுவும் வந்து ஸ்டேபிள் பாப்புலேஷன் இருக்கும் தான், ஏஜிங் பாப்புலேஷனாக இருப்பாங்க. இது வந்து 4th ஸ்டேஜ். ஸோ டெமோகிராஃபிக் டிரான்சிஷனில் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹை பர்த் ரேட்டு, ஹை டெத் ரேட்டு. செகண்டு ஹை பர்த் ரேட்டு, லோ டெத் ரேட்டு. தேர்டு லோ பர்த் ரேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4th லோ பர்த் ரேட்டு, லோ டெத் ரேட்டு. ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக நேம் த ஸ்டேட் நோன் அஸ் அ யான் பவுல் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலத்தின் பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்கிறதுனால இந்தியாவின் நூல் கிண்ணம் அப்படின்னு தமிழ்நாடு அழைக்கப்படுது. அடுத்ததாக சம்பூர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனா இஸ் நாட் ரிலவெண்ட் டு. சம்பூர்ண ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கீழ்காணும் எவற்றுள் பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோன்னா பெண்களுக்கு பிரத்யோகமாக வேலை வாய்ப்பை வழங்குகிறது அப்படிங்கிறது மட்டும் பொருந்தாது. 2001 தொடங்கப்பட்டது. ஊரக மக்களுக்கு வேலை வாய்ப்பை அளிப்பது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இது 3 ஆப்ஷன் வரும், பி ஆப்ஷன் மட்டும் வராது. தமிழ்நாட்டின் தென் மண்டலத்தில் எந்த வகையான மண் வகைகள் உள்ளன அப்படின்னு பார்த்தோன்னா கடலோர வண்டல் மண் மற்றும் நல்ல சிகப்பு மண். பின்வருவனவற்றில் எதன் மூலம் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்படுகிறது? அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து யார் டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் கோஸ்ட் அண்ட் ப்ரைஸ். விவசாய செலவுகள் மற்றும் விலைகள் மீதான ஆணையம் தான். அடுத்ததாக அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் த குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI. அடுத்ததாக வந்து மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் MDG. அடுத்தது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் SDG. ஸோ PQLI, HDI, அதுக்கப்புறம் MDG, SDG. அடுத்தது ஃபைனான்ஸ் கமிஷன், அதோட சேர்மன் கேட்டிருக்காங்க. ஸோ 4th ஃபைனான்ஸ் கமிஷன் சேர்மன் வந்து PV ராஜமன்னார். 6th ஃபைனான்ஸ் கமிஷன் சேர்மன் அப்படின்னு பார்த்தோன்னா பிரமானந்த ரெட்டி. 9th ஃபைனான்ஸ் கமிஷன் சேர்மன் அப்படின்னு பார்த்தோன்னா NKP சால்வே. 12th ஃபைனான்ஸ் கமிஷன் சேர்மன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோன்னா ரங்கராஜன். ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனது அனுபவம் என்னும் நூலை எழுதியவர். மை எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ லெஜிஸ்லேட்டர் அப்படின்றத எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. பின் வருவனவற்றுள் சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது கூட்டத்தில் தமிழில் முதலாக பேசியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா
ராவ் சாஹிப் முக்கனான்சாரி. அடுத்ததாக கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. அரசு பள்ளிகளில் இந்தி திணிப்பை தமிழ்நாடு நீண்ட காலமாக எதிர்த்து வருகிறது. எழுச்சி பெறும் இந்தியாவிற்கான பிரதம மந்திரி பள்ளிகளில் இணைய மறுத்துவிட்டது. எனவே ஒன்றிய அரசு சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதியை நிறுத்தி வைத்துள்ளது. காரணம், தமிழக அரசின் இருமொழிக் கொள்கையையும் தேசிய அளவில் அது ஏற்படுத்தியிருக்கும் தாக்கத்தையும் மத்திய அரசு சரியாக அங்கீகரித்தாலும் 2020ஆம் ஆண்டின் புதிய கல்விக் கொள்கையின் மூலம் அது பொதுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ள துறைகளில் தனது பங்களிப்பை வழங்க விரும்புகிறது. இது தமிழக அரசால் கூட்டாட்சி நிர்வாக முறை என்ற கருத்திற்கு எதிரானதாக கருதப்பட்டு கடுமையாக எதிர்க்கப்படுகிறது. அப்படிங்கிறது ரெண்டும் சரிதான், சரியான எக்ஸ்பிளனேஷனும் தான். அடுத்ததாக வேலூர் கழகத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சென்னை இராணுவ படைகளின் தலைமை தளபதியாக சர் ஜான் க்ரடாக் இருந்தார் அப்படிங்கிறது கரெக்டு. சென்னை ஆளுநராக சர் ஜார்ஜ் பார்லோ இருந்தார் அப்படிங்கிறது தப்பு. அதாவது அப்போது சென்னை ஆளுநராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா வில்லியம் பென்டிங் இருந்திருப்பார். ஸோ இராணுவ கிளர்ச்சிக்கு அப்புறமா, வேலூர் புரட்சிக்கு அப்புறமா தான் சென்னை ஆளுநராக இருந்த வில்லியம் பென்டிங்கை பதவி நீக்கம் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக சர் ஜார்ஜ் பார்லோ நியமிச்சிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது அப்போது அவர் சென்னை ஆளுநராக இல்லை, அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்திய தலைமை ஆளுநராக வில்லியம் பென்டிங் இருந்தார், அப்போது சென்னை ஆளுநராக வில்லியம் பென்டிங் இருந்தார். தேர்டும் தப்பாக கொடுத்துருக்காங்க. இராணுவ வீரர்களின் சீரான விதிகள் வகுக்க மேஜர் பயஸ் நியமிக்கப்பட்டிருந்தார் அப்படிங்கிறது கரெக்டு. ஃபர்ஸ்ட்டும் ஃபோர்த்தும் சரியாக இருக்குது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியானதை தேர்வு செய்க. எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இக்குறளில் ஒரு செயலில் எவ்வாறு ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர் அறிவுறுத்துகிறார் அப்படின்னா, எதை செய்கிறதுக்கு முன்னாடியும் சிந்திச்சு செயல்படணும், ஆரம்பித்ததுக்கு அப்புறமா சிந்திக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு மட்டும் கரெக்டு. அடுத்ததான் அரசருக்குரிய தகுதி பேறுகளாக திருக்குறள் எவற்றை குறிப்பிடுகின்றன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் படை, குடி, முறை செய்து காத்தல், இயற்றல், ஈட்டல் அப்படிங்கிறது தான். கடுகை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குழல் என பாடியவர் யார் அப்படின்னா இடைக்காடர். அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குறள்னா ஔவையார் பாடியிருப்பாங்க. கடுகை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னா இடைக்காடர். அடுத்ததான் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. வெள்ளை வாரணர் அப்படின்னா கிமு 5320, கனக சபாபதி பிள்ளை கிமு 2ஆம் நூற்றாண்டு, என் சுப்பிரமணியன் கிமு 4ஆம் நூற்றாண்டு முதல் 3ஆம் நூற்றாண்டு வரை, வையாபுரி பிள்ளை அப்படின்னு பார்த்தோன்னா கிபி 4ஆம் நூற்றாண்டு. அடுத்ததாக வேதம் தமிழ் செய்த மாறன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மாழ்வார். வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் நம்மாழ்வார். அடுத்ததாக கூற்று காரணம். கிபி 5ஆம் நூற்றாண்டில் கிளி விருத்தம், எலி விருத்தம், நரி விருத்தம் முதலிய சமண சமய நூல்கள் இயற்றப்பட்டன. காரணம், இவை யாக்கை நிலையாமையையும் செல்வம் நிலையாமையையும் எடுத்துரைத்தன. ஸோ 2 கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கொஷின்ஸ் முடியுது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.